வணக்கம். செல்வகுமாரின் வானிலை மாறுதல் அறிவோம் விழிப்புணர்வு பெறுவோம் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு வரக்கூடிய ஜனவரி 11, 12, 13, 14, 15 தேதிகளில் மழை பொழிவை கொடுக்க போகிற அமைப்பு எப்படி, குளிர்காற்று திசை மாறப் போகிறது, குளிர் குறைந்து மழை பொழிவு பரப்பில் கூட போகிறது, ஆக குளிர் விலக போகிறது, மழை வரப்போகிறது. ஏன், எப்படி? ஆய்வறிக்கை. குளிர் ஏன் விலக வேண்டும்? இதுவரைக்கும் நம்ம நேற்றைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம்? குளிர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இரவிலே குளிர் பகலிலே மழை என்று சொல்லியிருந்தோம், வெயில் வந்ததும் மழைன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைய அறிக்கையில் என்ன சொல்ல போறோம்னா, குளிர் விலக போகிறது, மழை வரப்போகிறது. வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதியே குளிர் விலகிடாது. வரக்கூடிய, அதாவது பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியில் நீடிக்கும் என்பதனால வரக்கூடிய 14, 15, 16 தேதிகளில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில், குறிப்பாக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதியில் நீடிக்கும் என்பதனால வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு வரக்கூடிய குளிர்காற்றை அது கட்டுப்படுத்தி திசை மாற்றிவிடும். ஒன்று, இங்க வர வேண்டிய காற்றை தன் பக்கம் ஈர்த்துவிடும். இன்னொன்று, தமிழ்நாடு தரையேறக்கூடிய அந்த வடதுருவ குளிரலை, அதாவது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வங்கக்கடலில் இறங்கி வடகடலோரம் நுழையக்கூடிய அந்த குளிர்காற்றை திசை மாற்றி வட இந்திய நிலப்பகுதியில் உருவாக போகிற, அதாவது குஜராத் மற்றும் வடமேற்கு பகுதியில் உருவாகக்கூடிய, குஜராத் ராஜஸ்தான் பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வை நோக்கி அந்த குளிர்காற்று திசை மாறி போயிடும். ஆனால் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரத்தில் குளிர் இருக்கும். ஆனால் வட இந்திய குளிர் அலை வருவது தடை ஏற்படும், மழை பொழிவிற்கு சாதகம் ஏற்படும். இதுவரைக்கும் குளிர்காற்று மிகுதியின் காரணமாகத்தான், ரேஷியோ அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் வெப்ப நீராவி குளிர்விக்க சாதகம் இல்லாமல் குளிர்விப்பதற்கு கூடுதலாக வெப்ப நீராவி அளவை விட குளிர் நீராவியோட அளவு, குளிர்காற்றோட அளவு கூடுதலாக இருந்த காரணத்தினாலே அந்த குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்தாமல் வெப்ப நீராவியும் குளிர்ந்து குளிராகி விடுகிறது. அந்த அமைப்பு தான் 10ஆம் தேதி 11ஆம் தேதி கொடுக்க போகிறது. அதாவது குளிர்வித்து குளிராக மாறிவிடுமே தவிர மழை பொழிவை மாற்றாது. ஆனால் 11ஆம் தேதி இந்த காற்று குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது. 11, 12, 13 கூட குளிர் இருக்கும். ஆனால் மழைக்கு சாதக குளிர் இருக்கும். கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய ஒற்றை குளிர் மட்டும் இல்லாமல் சற்று புழுக்கமான வானிலையும் மழையும் இருக்கும். 11, 12, 13, 11 கூட குளிர் இருந்தாலும் 12, 13 குளிர் இருக்காது. ஞாயிறும் திங்களும். ஆனால் செவ்வாய், புதன், பொங்கல், மாட்டு பொங்கல் அன்று ராஜஸ்தான் பகுதியில், குஜராத் பகுதியில் உருவாக போகிற காற்று சுழற்சி தாழ்வு பகுதி, வரப்போகிற தாழ்வு பகுதி தான் அது, லோ ப்ரெஷர் ஏரியா தான். அந்த தாழ்வு பகுதியானது வடகிழக்கு காற்றையும் வடக்கு காற்றையும் தன்பக்கம் குளிர்காற்றை ஈர்த்து கொண்டு போய்விடும் என்பதனால இங்கே வரக்கூடிய காற்று வெப்பநீராவியாக இருக்கும். அளவான குளிரோட சந்திப்பை ஏற்படுத்தி அளவான மழை பொழிவு ஆங்காங்கே பொழியும். குளிர்காற்று திசை மாறி இருக்கும். எங்கே போயிருக்கும்? இப்போ அருணாச்சல பிரதேசத்திலிருந்து ஆந்திரா வரைக்கும் வரும் குளிர்காற்று, அது அப்படியே வட தமிழ்நாட்டின் கரையோரம் வந்ததும் டக்குன்னு கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக திசை மாறி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் வழியாக ராஜஸ்தான், குஜராத்துக்கு போயிடும். இதனால தமிழ்நாட்டிற்கு குளிர்விக்கும் காற்று இருக்கும், ஆனால் அளவாக இருக்கும். சில நேரங்களில் இருக்காது. அது பொங்கல், மாட்டு பொங்கல் தினத்தில் கடலோரத்தில் குளிர்காற்று கிடைக்காது. வெப்ப நீராவி மட்டும் இருக்கும். ஒரு கோடை போல் கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும். கிழக்கு காற்று, குளிர்காற்று, வெப்ப நீராவி மட்டும் வரும். அது உள்ளே போய் வெப்ப நீராவி மரங்கள் இருந்த பகுதிகளிலே, மரங்கள் நிறைந்த பகுதிகளிலே மழை பொழிவை ஏற்படுத்தும். மலைப்பகுதிகளிலே, உள்மலை பகுதிகளில் ஏற்காடு, கொல்லிமலை, அப்படியே கல்வராயன் மலை, ஏலகிரி மலை, பச்சைமலை, கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகள், நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல், சிறுமலை போன்ற மலைப்பகுதிகளில் வரக்கூடிய பொங்கல் தினத்தில், மாட்டு பொங்கல் தினத்தில் மழை பொழிவு ஏற்படுத்தலாம். ஆனால் பெருமழையெல்லாம் இல்லை, கொட்டி தீர்க்கும் மழை அல்ல, பாதிக்கும் மழை அல்ல, லேசான மிதமான சற்று கனமழை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அச்சப்பட வேண்டாம்.
12, 13 மட்டும் கொஞ்சம் கனமழை தெரிகிறது. அது பரவலாக எல்லா மாவட்டத்துக்கும் தெரிகிறது. ஆங்காங்கே கனமழை, பரவலாக மிதமான மழை, அனைவருக்கும் மழை. 12, 13 ஞாயிறு திங்கள். 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு தொடங்கி 11ஆம் தேதி சனிக்கிழமை இரவிலிருந்து உள்ளே தொடங்கி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 13ஆம் தேதி திங்கட்கிழமையும் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். அப்பொழுது அளவான குளிர்காற்று சந்திப்பை கொடுக்கும். அப்போது அந்த காற்று சுழற்சி உருவாகாது. காற்று சுழற்சி உருவாகி இருந்தாலும் பாதி காற்றை தான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கோம், பாதி காற்று இங்கே வரும். அதாவது வட இந்திய குளிரலையை மட்டும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கோம், வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று கட்டுப்படுத்தாது. பிறகு அது ராஜஸ்தான் வந்ததும் வடகிழக்கு குளிர்காற்றையும் கட்டுப்படுத்தி திருப்பும் என்பதனால கடலோர மழைப்பொழிவு குறைந்து மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு கூடும் என்றால் பெருமழை அல்ல. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மரங்கள் குளிர்விக்க, நீராவியை குளிர்விக்க சாதகம் தேவை என்பதனால மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பொழியும். வரக்கூடிய 14, 15 உள் மாவட்டங்களில் கடலோரம் குளிர்காற்று நுழைதல் தடையாக இருக்கும். கடலோரம் டெல்டா தென்கடலோரத்திற்கு கொஞ்சம் புழுக்கமான வானிலை பொங்கல் தினத்திலும் மாட்டு பொங்கல் தினத்திலும் இருக்கும். கிழக்கு காற்று இருக்கும். கிழக்கு காற்று வலுவாக ஒரு வறண்ட கிழக்கு காற்று இருக்கும். தூறல், சாரல், மேகமூட்டம் எல்லாமே இருக்கும். கிழக்கு காற்று அடர்த்தி குறைந்த ஊடகமாக இருக்கும் என்பதனால, குளிர்காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால, தமிழ்நாடு அடர்த்தி குறைந்த ஊடகமாக இருக்கும் என்பதனால, வளிமண்டலம் குளிர் இல்லாமல் இருக்கும் என்பதனால 14, 15 கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டிலே ஊடுருவி மலைப்பகுதிகள் வழியாக, கணவாய் பகுதிகள் வழியாக கேரளாவுக்குள் நுழைந்து அரபிக்கடலில் போய் இறங்கும். அரபிக்கடலில் இறங்கும் பொழுது தான் காற்றை உணர முடியும். தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் தொடங்கி உள் மாவட்டங்களில் கிழக்கு காற்று வலுவாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும். 14, 15, 16, 17 கூட கிழக்கு காற்று வலுவாக இருந்து கொண்டு தான் இருக்கும். மழை வேண்டாம் 16, 17 இருக்காது, ஆனால் கிழக்கு காற்று இருந்து கொண்டே இருக்கும். காற்று என்கின்ற அச்சப்பட வேண்டாம், புயல் அல்ல. ஆனால் முதிர்ந்த நெல் தானியங்கள், கதிர் முதிர்ந்த நெல் தானியங்களை அந்த காற்று லேசாக சாய்க்கலாம். அதாவது மழை இருக்காது, ஆனால் காற்று மட்டும் இருக்கும். அது முதிர்ந்த நெல் தானியங்களாக இருந்தால் 16, 17, 18 தேதிகளில் அறுவடை செய்யலாம் அன்று. ஆனால் மழை இருக்காது. அந்த நாட்களிலே கிழக்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். தரைக்காற்று, கிழக்கு காற்று, சாதாரண காற்று, லேசாக இலை அசையும் காற்று. ஏற்கனவே டிசம்பர் 30, 31 தேதிகளில், ஜனவரி 1, 2, 3 தேதிகளில் கிழக்கு திசையிலிருந்து மதிய நேரத்தில் வீசிய காற்று போல என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நாளில் காற்று வரும் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய மழைகள் அது காற்று சாய்த்து விட்டால் அப்போ மழை பெய்து என்னாகும், அறுவடை செய்ததில் சவால் ஏற்படும். இதெல்லாம் உங்களுடைய நிலத்தின் தன்மை, உங்களுடைய பயிரின் தன்மை, உங்களுடைய பயிரின் வயது, இவையெல்லாம் வைத்து தான் அதோட, அதாவது மரங்களுக்கு கீழே நிறைய பயிர் இருந்ததுன்னா அது பாதிப்பு குறைவாக இருக்கும், மெலிந்து போயிருக்கும், ஈஸியாக விழுந்துடும். உயர்ந்த பயிராக இருந்தாலும் விழுந்துடும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் அறிவிக்கிறேனே தவிர அச்சப்படாமல் நிதானமாக சிந்தித்து முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யலாம். பிறகு 16ஆம் தேதியிலிருந்து 3 நாள் இடைவெளி கிடைக்கும், அதில் அறுவடை செய்யலாம். ஆனால் 12, 11 பிற்பகலிலிருந்து 12, 13, 14, 15 மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்க. இணைந்திருக்க அப்டேட்ஸுடன். நன்றி.